சென்னையில் வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று கூறினார். இதனால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என அவர் குறிப்பிட்டார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடதிசையில் நகரும் பொழுது சென்னையில் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். இது மட்டுமின்றி வருகின்ற 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். 27ஆம் தேதி நம்ம கடலூர், மயிலாடுதுறையில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், அதை விட்டு டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். 28ஆம் தேதி நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் ஓரிரு இடங்களில் கனமழையும், நமக்கு செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். 28, 29 தேதியில் வட தமிழக மாவட்டங்களில் நம்ம கனமுதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இதில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் 5 தினங்களுக்கு பலத்த காற்று, சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.